மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதம் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய மிருகசீரிடம் நட்சத்திரம் 3-4 பாதமும், ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களாக இருக்குது. இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி இப்போ தான் 2026 மார்ச் மாதம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திருக்கணித அடிப்படையில் சனி பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி 9ஆம் இடத்துல இருந்த சனி 10ஆம் இடத்துக்கு இப்போ தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் அந்த 10ல் சனி இருந்துக்கிட்டு நிறைய யோகமான பலன்களை தரப்போகுது. ராகு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருக்குது, கேது 3ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல 12ஆம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 12ல் இருந்த குரு உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளேயே இப்போ ஜென்ம ராசியில் இருக்குது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுத்துருக்காது. இப்போ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு 2ஆம் இடமான கடகராசிக்கு குரு பகவான் இப்போ வரப்போகுது. பொதுவாக குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சமாக கடகராசியில் வரும். உங்களுக்கு இந்த கடகராசி என்பது 2ஆம் இடம், தனஸ்தானம். இந்த குரு பெயர்ச்சி என்பது 12 ராசிகளுக்குமே பொதுவாக இது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஆனாலும் 12 ராசிகளில் 6 ராசிகள் மிகவும் அபரிமிதமான யோக பலன்களை பெறப்போகுது. அந்த 6 ராசிகள்லேயே மிகவும் அதிகமான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரு 2, 5, 8, 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது அதிகமான யோகத்தை கொடுக்கும். இந்த இடங்களில் இன்னும் அதிகமான ஒரு யோகத்தை தரக்கூடிய 2ஆம் இடம் மட்டும்தான். 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். இன்னும் சொல்லப்போனால் பணபலஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு 4 இடங்கள் இருக்குது. பொதுவாக 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுமே மனிதனுக்கு பொதுவாக பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான். அதில் ஒரு 4 கிரகங்கள் பணபலஸ்தானம்னே சொல்லப்படுது. அதாவது 2, 5, 8, 11 இந்த 4 இடங்களுமே பணபலஸ்தானங்கள். இந்த 4 இடங்களில் மிகவும் முக்கியமானது 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் பொதுவாக பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற அந்த அமைப்பு தான் 5ஆம் இடம். 8ஆம் இடம் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல திடீர்னு கிடைக்கிறது 8ஆம் இடம். 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அந்த தொழில் மூலமாக வேலை மூலமாக கிடைக்கிற ஒரு வருமானத்தை தான் 11ஆம் இடம் குறிக்கும். ஆனால் இத்தனை இடங்கள்லையும் முதன்மையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் 2ஆம் இடம். இப்போ அந்த 2ஆம் இடத்துல குரு வருது. பொதுவாகவே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வருவது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஆனால் எல்லா ராசிகளையும் விடையும் மிதுன ராசிக்கு இது ஒரு சிறப்பு வாய்ந்த குரு பயிற்சி. ஏன் சொல்கிறேன்னா, குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சமாக கடகராசியில் வரும். இப்போ மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மிதுன ராசிக்கு இருக்குது. ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் குரு 2ஆம் இடத்துல சாதாரணமாக வாராதான். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான், மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் குரு 2ல் உச்சமாக வருது. இது சாதாரணமாக குரு வருவதை விட பல மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரு பயிற்சி. இந்த குருவுக்கு கடகராசியில் வரக்கூடிய குருவுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இது எல்லா ராசிகளுக்கும் பொதுவாக நல்ல யோகத்தை கொடுக்கும் என்றாலும் உங்களுக்கு இது பல மடங்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் மிதுன ராசியில் உள்ள நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இந்த 2ல் இன்னும் சொல்ல போனால் இந்த மிதுன ராசியில் உள்ள சில பேருக்கு திடீர் யோகங்களும் கிடைக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் அது பணமாக இருக்கலாம், அல்லது தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதா இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கும். அந்த திடீர் யோகம் யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இந்த வீடியோவை கடைசி பகுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவான பலன்கள்
குரு 2ல் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். பொதுவாக 2ஆம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பாக சாதாரணமாக பணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தாராளமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலமாக அல்லது வேறு ஏதாவது கேட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு இப்போ கொஞ்சம் ரூபா கடன் தேவைப்படுதுன்னா அந்த கடன் கேட்குற ஆள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது இனிமேல். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குறுப்பெயர்ச்சி தான் நடக்குது. உங்களுக்கு வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த அஷ்டம சனி அதுக்கு முன்னாடி கூட சில பேர் கடந்த 5-6 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிற உங்களுக்கு வந்து இந்த 2026ல் இந்த குரு பெயர்ச்சி வந்து மிகுந்த ஒரு யோகத்தை புகழின் உச்சியில் உங்களை கொண்டு வைக்கிற மாதிரியான ஒரு பெயர்ச்சி தான். இந்த கிரக அமைப்பு தான் இப்போ வரப்போகுது. இப்போ 2ல் குரு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு கையில் தாராளமாக பணம் புழங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துலையும் சனி இருக்குது. அது கண்டிப்பாக உங்களை சோம்பேறியாக உட்கார வைக்கக்கூடாது, கடினமான உழைக்க வைக்கும். அதன் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கும், லாபம் அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனை குறையும். உடலில் வந்து உங்கள் உடம்புல தீராத நோய்கள் ரொம்ப நாட்களாக இருந்து உங்களை வாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு இனிமேல் ஒரு நல்ல வழி பிறக்கும். உடலில் இருக்கிற நோய்கள் குறையும். சமூகத்தில் வந்து நல்ல பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி நல்ல அந்தஸ்து கிடைக்கும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. எதிரிகள் காணாமல் போய் விடுவார்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை பகைச்சிக்கிட்டு சில பேர் இருந்திருப்பாங்க. இனிமேல் வந்து இந்த குருப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு யோகமான அமைப்பில் இருக்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது. இது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ல் வரக்கூடிய குரு மூலமாக இது வரைக்கும் தடைப்பட்டு போன திருமணங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக திருமணம் நடக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த திருமண யோகங்கள்லாம் கைகூடி வரும். இளம் வயதில் உள்ளவங்க திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம், சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இப்படி நிறைய யோகங்கள் எல்லாம் வரப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய குருப்பெயர்ச்சி தான் இந்த குருப்பெயர்ச்சி. 12 ராசிகள்லேயே உங்களுக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சி வந்து நல்ல யோகமான பெயர்ச்சி. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இனிமேல் உங்களுக்கு அதாவது கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு யோகமாக மாறக்கூடிய அமைப்பு இது. இப்போ வந்து இந்த குருவுக்கு இந்த 3 பார்வைகள் 5, 7, 9 3 பார்வைகள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஒரு பார்வை 6ஆம் இடத்துல படும், இன்னொரு பார்வை வந்து 8ஆம் இடத்துல, இன்னொரு பார்வை வந்து 10ஆம் இடத்துல. இப்போ 6ஆம் இடம் வந்து விருச்சிக ராசி. 6ல் வந்து அந்த 6ஆம் இடம் வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை. கண்டிப்பாக இனிமேல் இந்த குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வருமானம் அதிகமாக இருக்கும். உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது குணமாகும். சமூகத்தில் அந்தஸ்து பேரெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் இடம் குரு பார்க்கும்போது 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம். அதாவது நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த அஷ்டம சனி நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மறுபடியும் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அந்த அளவுக்கு 8ஆம் இடம் வந்து நிறைஞ்ச துன்பங்கள் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துல வந்து இந்த 2ஆம் இடத்துல அந்த குருவினுடைய பூரண ஒளி அந்த இடத்துல படும்போது அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சி, துன்பங்கள், கஷ்டங்கள், பண பிரச்சனை எல்லாம் விலகி உங்களுக்கு அது யோகமாக எல்லாமே யோகமாக அமையக்கூடிய அமைப்பு. தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்குது இந்த குரு. ஏற்கனவே அந்த 10ல் வந்து சனியும் உட்கார்ந்துருக்குது. பொதுவாக 10ல் சனி வந்தாலே நிறைய தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அது வரைக்கும் சோம்பேறியாக இருந்திருப்பாங்க சில பேர் வேலை செய்யாமல். 10ல் சனி வந்ததுக்கு அப்புறமா சோம்பேறியாக இருக்கவே முடியாது. நிறைய உழைப்பு தேவைப்படும். உழைப்பு வந்தாலும் உங்களுக்கு கையில் வருமானம் நிறைய வரும். இப்போ
கூடவே இந்த குரு பகவானும் வந்து அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குது. அப்போ இன்னும் பல மடங்கு உங்களுக்கு அது யோகமாக அமையும். நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக ஏற்கனவே பயந்துகிட்டு இருப்பீங்க. ரொம்ப பயப்பட்டு ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய தொழில் பிரச்சனை, மறுபடியும் தொழில் தொடங்கலாமா, தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாமா, அதிகப்படியான முதலீடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இனிமேல் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த குருப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் வந்து தொழிலில் அதிகப்படியான முதலீடை பண்ணலாம், தொழில் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். ஒரு தொழில் பிடிக்கல, வேறொரு தொழிலுக்கு போகணும்னா கண்டிப்பாக அந்த இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் தொழிலில் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து வருமானமும் இந்த குரு பெயர்ச்சி, அந்த சனி ராகு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பொதுவாக வந்து இந்த குரு பெயர்ச்சி நல்ல யோகமான பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 90% 100% இந்த மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு இது யோகத்தை தான் கொடுக்க போகுது. புகழின் உச்சியில் போக போகிறீங்க. திருமணங்கள் இந்த குரு பெயர்ச்சி 2ல் வந்ததுக்கு அப்புறமா தடைப்பட்டு போன திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். சொத்துக்கள் வாங்கி சேர்ப்பீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அதாவது அஷ்டமச்சனி காலத்தில் எதையெல்லாம் நிறைய இழந்திருப்பீங்க, ஒன்றுமே எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு சொத்துக்களை இழந்து பணத்தை கடன் வாங்கி அதில் அந்த தொழில் தொடங்கி அதை எல்லாமே இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு வந்து கடவுளால் பார்த்து கொடுக்குற அமைப்பு தான் இந்த 2ஆம் இடத்துல கடகராசியில் குரு உச்சமாக வருவது. இது மிகப்பெரிய ஒரு யோகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் வந்து சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம்னா பணம், லட்சக்கணக்கில் பணம் அல்லது பல கோடிக்கணக்கில் பணம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சில பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது யாருக்கு எப்படி கிடைக்கும், அதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும், அதை நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா மிதுன ராசியில் உள்ள பெரும்பாலான நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யாருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 8ஆம் இடம்னு மட்டும் சொன்னால் பத்தாது. அதாவது இந்த திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா இப்போ 2-3 அமைப்புகள் சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி வரும்போது தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. 2ஆம் இடம், அதாவது 2ல் குரு வரணும், 2ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். குருவும் நல்ல யோகமான அமைப்பில் வரணும், நல்ல யோகமான திசை புத்தியும் நடக்கும். இவ்வளவு அமைப்புகளும் உங்களுக்கு சரியாக இருந்தால் தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது லட்சக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. அப்போ இவ்வளவு அமைப்புகளும் சரியாக இருந்தால் தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா திடீர் யோகங்கள் அல்லது லட்சக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான பணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருந்து அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும். நீங்கள் வந்து புகழின் உச்சியில் போயிடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 2-3 விதிகளை சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பணபல ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2, 5, 8, 11. இப்போ 4 கிரகங்கள் இருக்குது. இந்த 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2, 5, 8, 11. இந்த 4 கிரகங்கள் அல்லது இந்த 4 கிரகங்களை ஏதாவது ராகுவோடு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துலையாவது இந்த 2, 5, 8, 11 இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து இருந்தால் இது ஒரு விதி, ராகுவோடு சேர்ந்து இருப்பது. 2வது, இந்த 2, 5, 8, 11ஆம் இடத்து கிரகங்கள் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் இது 2வது விதி. அதாவது முதல்ல வந்து ராகுவோடு சேர்ந்து இருப்பது ஒன்று, அடுத்தது 6, 8, 12 இருப்பது இன்னொன்று. இன்னொரு விதி என்னன்னா, இந்த 2, 5, 8, 11 கிரகங்கள் வந்து நீச்சமாக, ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு இடத்துல நீச்சமாகும், உச்சமாகும்.
அப்போ இந்த 2, 5 பணத்தை தரக்கூடிய 2, 5, 8, 11 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால், இப்போ நான் 3 விதிகள் சொல்லியிருக்கேன். ஒன்று ராகுவோடு, எல்லாத்துக்குமே 2, 5, 8, 11 தான். 2, 5, 8, 11 ராகுவோடு சேர்ந்திருப்பது ஒரு விதி. இன்னொன்று 6, 8, 12 மறைந்திருப்பது இன்னொரு விதி. இன்னொரு விதி நீச்சமாக இருப்பது. 2, 5, 8, 11 கிரகங்கள் நீச்சமாக இருந்தால் இந்த 3 விதிகள் அல்லது இந்த 3 விதிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு 45 வயசு, 50 வயசு, 55 வயசு கூட இந்த நான் இப்போ சொன்ன அமைப்பு உள்ளவங்களுக்கு தரித்திரமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன 3 அமைப்புகளும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்க்கை பெரிய அளவில் நீங்கள் கோடீஸ்வரன் மட்டும் லட்சாதிபதி இருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இதுதான் உண்மை. அதாவது பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் கெட்டு போயிருந்தோம்னா அவங்களுக்கு பணம் கையில் வராது, கடனாளியாக இருப்பாங்க, தொழில் சரியாக அமையாது, தொழில் செய்கிற தொழில் மூலமாக வருமானம் இருக்காது, ரொம்ப ஒரு ஏழை மனிதனாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்ட ஒரு தரித்திரவாதியாக தான் இருப்பாங்க. அப்படி கஷ்டப்படுற மக்களுக்கு தான், கஷ்டப்படுற தரித்திரவாதி துன்பத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு தான் இந்த குருப்பெயர்ச்சி மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள். திடீர் அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம், அல்லது லட்சம் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இப்படி ஏதாவது அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன விதிகள் சரியாக இருக்குமானால். உங்களுக்கு பார்க்க தெரியலைன்னா, உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அது சரியாக பார்க்க தெரியலைன்னா, நான் இந்த வீடியோவில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக இந்த குருப்பெயர்ச்சி இதுவரைக்கும் நீங்கள் மிதுன ராசியில் கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்குமே வாழ்க்கை அப்படியே அடியோடு மாறப்போகுது. சில பேருக்கு இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த கிரகம் ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் கொண்டு விடும். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் மீடியமான கிரகங்கள், கொஞ்சம் சில கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும், சில கிரகங்கள் கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நல்ல பொதுவாக எல்லா மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சி மிக அமோகமான ஒரு நற்பலன்களை தரப்போகுது. நீங்கள் இந்த வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் சொன்ன விதிகள் உங்களுக்கு சரியாக இருக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக மிதுன ராசியில் உள்ள சில பேருக்கு திடீர்னு பணம் வருமானம் கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இந்த உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக எல்லாம் சரியாக பார்த்து சொல்லப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.